அந்த அளவிற்கு நொச்சிற்கு ஒரு ஆற்றல் உண்டு. மேலும் இந்த சைனஸ் என்று சொல்லக்கூடிய நோயை தணிக்கும் என்பதால் நாம் நொச்சி இலைகளை தனியாக அரைத்து சாறாக எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது சைனஸ் பீனிசம் நோய்க்கான தைலத்தை காய்ச்சப் போகின்றோம். அதற்காக முதலில் 100 மில்லி தேங்காய் எண்ணெயை நன்றாக காய்ச்சவும். மிதமான சூட்டில் தேங்காய் எண்ணெய் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் நொச்சி இலைச்சாறை 25 மில்லி அளவிற்கு சேர்க்கவும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற தேங்காய் எண்ணெயில் நாம் சேர்த்த நொச்சி இலைச்சாறு நீர் வற்றும் வரை நன்றாக சுண்டி அதிலிருந்து ஒரு வகையான தைல மணம் வீசும். அந்த தைல மணத்தை உணர்ந்து கொண்டு நாம் பக்குவமாக இதை வடிகட்டி எடுக்க வேண்டும். நன்றாக தைல மணம் வந்து கொண்டிருக்கின்ற தைலத்தை வடிகட்டி நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அற்புதமான நறுமணத்துடன் கரும்பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த நொச்சி தைலத்தை தயாரித்து நன்றாக குளிர ஆற வைத்து எடுத்துக்கொள்ளவும். நோய் உடையவர்கள், குறிப்பாக பீனிசம், சைனஸ் என்று சொல்லக்கூடிய நோய் உடையவர்கள் வாரம் ஒரு முறை இந்த நொச்சி தைலத்தை தலைக்கு தேய்த்து வெதுவெதுப்பான வெந்நீரில் தலைமுழுகி வந்தால் படிப்படியாக மூக்கில் நீர் ஒழுகுதல் நின்றுவிடும். மூக்கு அடைப்பு பூரணமாக நீங்கும். மண்டை குத்தல், மூக்கில் ஒரு வகையான வலி இவையெல்லாம் நீங்கும். கண்களில் நீர் வடிதல் என்கிற நோயும் பூரணமாக நீங்கிவிடும். குறிப்பாக இது கோடை காலத்திற்கு ஒரு அற்புதமான தைலம். உடலை அளவிற்கு அதிகமாக உஷ்ணமடைய செய்யாமல் மிதமான சூட்டில் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவ குணமிக்க ஒரு தைலம். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய நொச்சி இலைகளை கொண்டு நாம் தயாரித்த இந்த நொச்சி தைலத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் சுவாச கோளாறுகளுக்கும் மற்றும் மார்பக நோய், அதாவது குறிப்பாக நெஞ்சகத்தில் காசநோய் என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருத்துவத்தையும் நாம் பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு வகையான மூலிகைகளை கொண்டு தனித்தனியான நோய்களுக்கு அற்புதமான மருத்துவங்களை பார்த்து வருகிறோம். ஒரு சில நோய்களுக்கு தொடர்ந்து நாம் வெவ்வேறு வகையான மூலிகைகளை கொண்டு மருத்துவத்தை செய்து வருகிறோம். அதற்கு மிக முக்கிய காரணம், யாருக்கு எந்த மூலிகை எளிமையாக கிடைக்கின்றதோ அதை கொண்டு அவர்கள் சுலபமான முறையில் அந்த மருத்துவத்தை செய்து பயன் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் எளிமையான மூலிகைகளை கொண்டு மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற அற்புதமான ஒரு மருத்துவம் சுவாச கோளாறு, பிரீத்திங் ப்ராப்ளம் மற்றும் மார்பக பகுதியில் தோன்றக்கூடிய காச நோய்க்கான மருத்துவத்தையும் சேர்த்து நாம் பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, பொதுவாகவே இந்த நோய் பல்வேறு தரப்பட்ட மக்களை எளிதான முறையில் தாக்கி
அவர்களுக்கு எலும்புகள் மற்றும் மார்பு பகுதி இவையெல்லாம் அளவிற்கு அதிகமாக தாக்கம் அடைகின்றன. குறிப்பாக காசநோய் உடையவர்களுக்கு இரத்தம் பரிபூரணமாக கெட்டுவிடும், எலும்புகளுக்கு பலம் குறையும், அளவிற்கு அதிகமான முறையில் அவர்களுக்கு காய்ச்சல் தோன்றும், வறட்டு இருமலுடன் சளியோடு இரத்தமும் சேர்ந்து வரும், சதா காலமும் ஊப்பிங் காஃப் என்று சொல்லக்கூடிய வறட்டு இருமல், கக்குவான், தொடர் இருமல் போன்றவையெல்லாம் அவர்களை தாக்கி நோயின் தீவிரத்தன்மை அதிகரிக்கும். இந்த நோயின் தீவிரத்தன்மையை அதிகரிப்பதற்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்களை ஒரு சிலவற்றை மட்டும் நாம் பார்க்கலாம். புகைப்பிடித்தல், தவறான உணவு பழக்கங்கள் மற்றும் தொடர்ந்து அசைவ உணவுகளையே சாப்பிட்டு வருதல் மற்றும் தூய்மையற்ற குடிநீர் இவையெல்லாம் நோயின் தாக்கத்திற்கு காரணங்களாக அமைகின்றன. அன்பான நேயர்களே, ஒருவேளை இந்த நோயின் தாக்கம் அதிகப்படியாக இருந்தால் அந்த நோயின் தீவிரத்தை மிக வெகுவாக குறைத்து நோயற்ற தன்மையை நாம் பெறுவதற்கு ஒரு அற்புதமான எளிமையான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை கரிசாலை. கரிசாலை குறிப்பாக பல வகைகளில் நமக்கு கிடைக்கின்றன. கருங்கரிசாலை, வெள்ளை கரிசாலை, மஞ்சள் கரிசாலை. கருங்கரிசாலை மிகவும் அரிதாகவும் அபூர்வமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. வெள்ளை கரிசாலை மற்றும் மஞ்சள் கரிசாலை எல்லாம் இயற்கையாக மணல் பரப்புகளில் செழுமையாக இருக்கின்ற நீர்நிலைகள் மற்றும் வாய்க்கால் ஓடைகளில் நமக்கு சாதாரணமாக கிடைக்கின்ற ஒரு அரிய எளிய மூலிகை. குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் கூட இந்த கீரை மிகவும் சுலபமாக நமக்கு கிடைக்கின்றது. கரிசாலை தின்ற பேருக்கு மரணம் இல்லை, கரிசாலை தின்றவர்க்கு ஆயுள் 100 என்கிற ராமலிங்க அடிகளார் கூற்றுப்படி மிகவும் அற்புதமாகவும் உடலை காய கற்பமாகவும் மாற்றி ஒரு நோயற்ற தன்மையை தரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. கரிசாலை இலைகள் பார்ப்பதற்கு சொரசொரப்பு தன்மையுடன் தனித்தனி இலைகளாக வெள்ளை நிறம் அல்லது மஞ்சள் வண்ணத்தில் பூத்து இருக்கக்கூடிய ஒரு மூலிகையாக நமக்கு கிடைக்கின்றது. இதனுடைய பூக்கள், இலை, தண்டு, இதனுடைய வேர் பகுதிகள், கரிசாலையினுடைய வேர்கள் கூட அற்புதமான மருத்துவ பயன்களை தரக்கூடிய ஒரு அபூர்வ மூலிகை. ஆங்கிலத்தில் இதற்கு பிருங்கராஜா, சமஸ்கிருதத்திலும் பிருங்கராஜா என்று அழைக்கப்படுகின்றன. மலையாளத்தில் கரிசலை என்றும் தாவரவியல் பெயரில் புரோஸ்டோட்டா லேப் என்றும் அழைக்கப்படுகின்றன. அற்புதமான மருத்துவ பயன்களை கொண்டது. இதனுடைய சுவை கசப்புத்தன்மை, இதனுடைய தன்மை அதிகப்படியான வெப்பத்தை ஏற்படுத்தும், உடலில் இருக்கக்கூடிய இரத்த அழுக்கை வெளியேற்றும், பிளட் பியூரிஃபையர் ஹெர்பல் என்று பெயர். மகோதரம், ஒரு சிலருக்கு வயிற்று பகுதி பானை போல் பெருத்தும் அளவிற்கு அதிகமான வீக்கமும் காணப்படும். அதற்கு கல்லீரல், மண்ணீரல் போன்ற பகுதிகளில் நோய் தாக்கம் அதிகரித்து சிறு சிறு வீழ்படிவுகளாக கிருமிகள் தங்கியிருக்கும். செடிமெண்டேஷன் ஆஃப் வைரஸ் ஆர் செடிமெண்டேஷன் ஆஃப் ஜெம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிருமிகள் கல்லீரலோ மண்ணீரலிலோ தங்கியிருந்தால் அவர்களுக்கு பெருவயிறு தோன்றும்.